வெல்கம் டு என்எஸோட தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். அதாவது கேஜிஎஃப் 3ல வந்து நம்ம ஏகே இருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரு வெறித்தனமான வில்லன் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் படம் வந்து நம்ம ஏகே கூட பிரசாந்த் நீல் வந்து பண்ண போகிறாரு. ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 3க்கான ஒரு லீடு கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்க போகிறாரு. ஸோ கேஜிஎஃப் 3ல வந்து வில்லன் ரோல் நம்ம ஏகே பண்ணுறதுக்கான ஒரு லீடு அந்த படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் கேட்டு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் ஹாப்பியில் இருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 3 அப்படின்றது ஒரு வெறித்தனமாக எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு படம். ஏன்னா கேஜிஎஃப் 1 அண்ட் 2 வந்து ஒரு ரெக்கார்டு வச்ச ஒரு படம் பிளாக் பஸ்டரில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாஷ் இந்த படத்தில் வந்து எந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ யாஷ் அண்ட் ஏகே நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ரெண்டு பேர்த்த பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ இமேஜின் பண்ணி அதை வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவலில் வைப்பு கிளம்பிருச்சு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் எந்த மாற்றமே கிடையாது. பட் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா ஏகே 64 வந்து கண்டிப்பாக பண்ணுவார் பிரசாந்த் நீல் கூட அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குதாமா. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிவா தான் கண்டிப்பாக பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆனால் பிரசாந்த் நீல் கூட வந்து நம்ம ஏகே பேசியிருக்காராமா. ஸோ ஒரு படம் பண்ணுறதுக்காக வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ பிரசாந்த் நீலை வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு நம்ம ஏகே அப்படின்ற மாதிரி நிறைய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம ஏகே பேசியிருக்காராமா. ஏன்னா ஒரு லைன் அப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய டேரக்டர்ஸ் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல்ட்டு கதை கேட்டிருக்காரு. கதை கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி அதை ஓகே பண்ணிட்டாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த ஓம்பாலே ஃபிலிம் சைட்லேருந்து எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கேஜிஎஃப் 3 வந்து நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அதில் ஏகே யாஷை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.